நம்ம சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபயர். அந்த ஃபயர் வந்து என்ன அப்படியே கான்கவர் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அது பண்ண உடனே சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே என்னுடைய டிகிரியை சூஸ் பண்ணேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுவும் சென்னையில் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் லாயலா காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். சைடில் பிஹெச்டிக்கும் என்ரோல் பண்ணேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில். யூஜிசி நெட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். எஸ்பிஐல ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணேன். அதாவது சிவில் சர்வீசஸ் படிக்கணும்னா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த எக்ஸாமையே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித். அதாவது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்றதே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹேவ் அடிக்வேட் ஸ்லீப், நல்லா தூங்கணும் நைட்ல, அண்ட் காலையில மத்தியானம் நைட் அப்படின்ட்டு ரொம்ப பேலன்ஸ்டான ஹெல்த்தி ஃபுட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதாவது இதெல்லாம் எடுத்துக்காம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்ல படிச்சுட்டு காலையில தூங்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு அந்த பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல் இல்லாத பட்சத்துல அதுவே ஒரு முதற்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு பில்ட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே மறுபடியும் படிக்கும்பொழுது நம்மளுடைய ரீட்டைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து மனசுல எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், அது நம்ம மனசுல தங்கினா மட்டும்தான் நம்மளுடைய மூளை வந்து நாம் எதை படிக்கிறோமோ அதை அப்சர்வ் செய்து கொள்ள வேண்டும், அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை வந்து உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல அதை ரீகால் பண்ணி அதை வந்து நம்மளால எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அப்படி நம்மளால பயன்படுத்த முடியும். சோ இந்த இடத்துல தான் எல்லாருமே ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு ப்ரிப்பரேஷன்ல இருங்கன்னு நான் எல்லாரையுமே என்கரேஜ் பண்றேன். நம்ம சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபயர். அந்த ஃபயர் வந்து என்ன அப்படியே கான்கவர் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அது பண்ண உடனே சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே என்னுடைய டிகிரியை சூஸ் பண்ணேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுவும் சென்னையில் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் லாயலா காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். சைடில் பிஹெச்டிக்கும் என்ரோல் பண்ணேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில். யூஜிசி நெட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். எஸ்பிஐல ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணேன். அதாவது சிவில் சர்வீசஸ் படிக்கணும்னா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த எக்ஸாமையே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித். அதாவது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நான் சொல்றதே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹேவ் அடிக்வேட் ஸ்லீப், நல்லா தூங்கணும் நைட்ல, அண்ட் காலையில மத்தியானம் நைட் அப்படின்ட்டு ரொம்ப பேலன்ஸ்டான ஹெல்த்தி ஃபுட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதாவது இதெல்லாம் எடுத்துக்காம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்ல படிச்சுட்டு காலையில தூங்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு அந்த பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல் இல்லாத பட்சத்துல அதுவே ஒரு முதற்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு பில்ட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே மறுபடியும் படிக்கும்பொழுது நம்மளுடைய ரீட்டைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து மனசுல எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், அது நம்ம மனசுல தங்கினா மட்டும்தான் நம்மளுடைய மூளை வந்து நாம் எதை படிக்கிறோமோ அதை அப்சர்வ் செய்து கொள்ள வேண்டும், அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை வந்து உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல அதை ரீகால் பண்ணி அதை வந்து நம்மளால எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அப்படி நம்மளால பயன்படுத்த முடியும். சோ இந்த இடத்துல தான் எல்லாருமே ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு ப்ரிப்பரேஷன்ல இருங்கன்னு நான் எல்லாரையுமே என்கரேஜ் பண்றேன்.